இந்த நாள் புதிய நாள் நண்பர்களே, உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அநேக சமயத்திலே நாம் ஜெபம் என்கிறது அழுகையாக, புலம்பலாக, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுகிறோம். நல்லதுதான், அதற்கெல்லாம் ஆதாரங்கள் பைபிளில் இருக்கிறது. ஆனால் வேதாகமத்திலே ஒரு இடத்திலே ஒரு அற்புதமான காரியம் வருகிறது. லூக்கா 9:29 அவர்கள் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாயிற்று என்று வருகிறது. இயேசு கிறிஸ்து மறுரூபமலையிலே ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய முகரூபம் மாறிற்று என்று வருகிறது. யாத்ராகம் 34 மோசே சீனாய் மலையிலே கர்த்தரோடு முகமுகமாய் பார்த்து பேசி திருப்பி வரும் பொழுது அவன் முகம் பிரகாசித்ததை அவன் அறியாதிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களும் ஆரோனும் அவனுடைய முகம் பிரகாசிப்பதை கண்டு பயந்து அவனோட பேச பயந்தார். ஏன் அவன் முகம் பிரகாசித்தது? மோசேயின் முகம் பழைய ஏற்பாட்டிலே, பழைய உடன்படிக்கையிலே அவன் அந்தளவு ஒரு மகிமையான, ஒரு டேஞ்சபிளான பிரசன்ஸ்ல இருந்து வருகிறான், ஒரு மகிமையிலிருந்து வருகிறான். அந்த மகிமையின் மண்டலத்திலே அவன் தரித்திருந்தபடினாலே அவன் முகம் பிரகாசமாயிற்று. அவன் முக்காட்டையை போட்டுக்கொண்டு அவர்களோடு பேசும் அளவிற்கு அந்த வெளிச்சம் ரியாலிட்டியாக இருந்தது. அப்படியான ஒரு விஷயத்தை மறுரூபமலையிலே திருப்பியும் இயேசு கிறிஸ்துவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறான். ஜெபத்திலே பல நிலைகள் இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் தேவ பிரசன்னத்திலே மிக அதிகமாக நிறைந்து இருக்கிறார்கள். அவருடைய முகப்பிரகாசம் அவர்கள் மீது விழுந்து அந்த பிரசன்னத்தின் நிறைவினாலே, அந்த மகிமையின் நிறைவினாலே, அந்த மகிமையின் மண்டலத்திலே அவர்களுடைய சரீரமான, மாம்சமான சரீரங்களே பிரகாசம் அடைகிறது. இந்த நாளிலே நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இப்படியான ஒரு ஆழமான ஜெபத்திற்கு நேராக உங்களை நான் வரவேற்கிறேன். உங்களுடைய முகங்களே மாற முடியும் அளவிற்கு, உங்களுடைய சூழ்நிலைகள் மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, உங்களுடைய உடல், இந்த சரீரமே மாறும் அளவிற்கு தேவ பிரசன்னத்தினால் நிறைந்த ஒரு கனெக்டிவான ஒரு பிரேயரை நீங்கள் செய்து ஆழமான ஆவிக்குரிய மண்டலங்களை நீங்கள் அணுக முடியும். இந்த நாள் புதிய நாளாக இருக்கிறது. நமக்கு புதிய இலக்குகள் தேவை, புதிய ஆழங்கள் தேவை, புதிய உறவின் ஆழங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. அவர் சில புதிய மண்டலங்களை இந்த நாளிலே உங்களுக்காக திறக்க விரும்புகிறார். வெறும் பலசரக்கு லிஸ்ட் போல் கர்த்தாவே எனக்கு இது தேவை, அது தேவை என்கிற ஜெபத்தினால் மாத்திரமல்ல, இன்று கர்த்தாவே உம்மோடு நான் ஆழமாக பேசி, நீ நிஜமான ஒரு மனிதராக இருக்கிறீர், மாம்சத்தில் வெளிப்பட்ட மனிதராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். மனிதர்களை நேசிக்கிறபடியாக பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் நம்மை போல இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவராக வந்து நம்மை நேசித்திருக்கிறார். பரலோகத்தில் ஜீவித்த தேவன் நம்மத்திலே வாசம் பண்ணும்படியாக வந்திருக்கிறார். அவர் நம்மளோட உறவாடும்படியாக வந்திருக்கிறார். ஜெபம் என்பது நாம் அவரோட அதிகமாக பேசுகிறோம். அப்படி பேசும் பொழுது, நாம் அவருடைய பிரசன்னத்தினால் நிறையும் பொழுது நம்முடைய முகரூபம் மாறுகிறது, முகம் பிரகாசம் அடைகிறது, வஸ்திரங்கள் வெண்மையடைகிறது. இந்த நாளிலே அப்படியான ஒரு ஆழமான ஆவிக்குரிய அனுபவத்தை கர்த்தர் இந்த நாளிலே கிடைக்கிற பலருக்கும் தருவாராக. அந்த வாஞ்சை இந்த நாளிலே கொழுந்து விட்டு எறிவதாக. வெறும் சாதாரண பலசரக்கு ஜெபம் அல்ல கர்த்தாவே, உம்மோடு உறவாடி அந்த ஆவிக்குரிய மண்டலத்தின் ஆழங்களுக்குள்ளே இன்று நான் செல்வேன் என்று எழும்புகிற சிலர் இன்று கர்த்தர் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். God bless you.